அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பணி உண்டு. நம்ம பணி ரொம்ப நிறைய பணி, எக்கச்சக்கமான பணி. ஒரு ஒரு யாராவது ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு வக்கீல், அவங்கவுங்க துறையில் சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க இல்லையா. ஒரு இமாமத்துங்கிறது ஏறத்தால பன்முக பங்களிப்புங்கிறாங்கல்ல, அவ்வளவு துறையும் இதில் வந்து பார்க்கணும். இமாமத்து செய்யணும், பேஷ்மா வேலையாக இருக்கணும், குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கணும், நிக்கா நடத்தி வைக்கணும், தலாக்கும் சமயத்தில் நடத்தி வைக்கணும், தலாக்கு ஆகாமல் ரெண்டையும் சேர்த்து வைக்கணும், ஆலோசனைங்கிற பேரில் வருவாங்க, ஆலோசனை சொல்லணும், கேள்வி பதில் கேட்குறேன்ட்டு வருவாங்க, கேள்வி பதில் சொல்லணும், சமயங்களில் ஓதி பாருங்கன்ட்டு வருவாங்க, ஓதி பார்க்கவும் செய்யணும். இது அல்லாமல் அவர் பேச்சாளராக இருக்கணும், அவர் இது போக எழுத்தாளராக இருந்து எழுதிட்டும் இருக்கணும். ஒரு 10-15 லிஸ்ட்டு சொல்லலாம். எல்லா பணியையும் அவர் ஒருத்தர் தான் பார்க்கணும். சில பள்ளிவாசல்களில் சமயங்களில் சந்தாவும் கூட வசூலிக்கணும். அரபிக் கல்லூரிகளில் கற்றுக் கொடுத்தது மிகப்பெரிய அனுபவத்தோடு சமுதாயத்தில் எல்லாம் செய்ய வேண்டும்.